ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட எல்லாருமே லஞ்சுக்கு எப்படி சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம தோசை ரெசிபி போடுறோம், இட்லி ரெசிபிலாம் போடுறோம், வேறு டிஃபன் ஐட்டம்ஸும் போடுறோம் வெயிட் லாஸ்க்கு. இன்னைக்கு லஞ்சுக்கு எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் எனக்குன்னு இது போல் தனியாக ரெடி பண்ண மாட்டேன். ஆனால் நம்ம டெய்லி செய்கிற குழம்பு பொரியலோட கோதுமை ரவாவை சாதம் போல் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா கம்பு சேமியா, ராகி சேமியாலாம் கடையில் கிடைக்குது இல்லையா, அதே சாதம் போல் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். இன்னைக்குள்ள ரெசிபி பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்னதாக வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தாளிச்சிட்டு, ஒரு நார்மல் சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதாக போட்டு தாளித்து எடுத்துடலாம். இது ரெண்டுமே தாளித்த உடனே நான் கொஞ்சமாக முட்டைகோஸ், பீன்ஸ், குடமிளகா இந்த காய் தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ நீங்கள் அந்த காய் போட்டு இதையுமே கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். இது ஏன்னா லஞ்சுக்கு நம்ம சாப்பிடும்போது மிக்சடாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கணுங்கிறதுக்காக தான் போடுறோம். இது கூடவே ஊற வச்ச காராமணி ஒரு கையளவுக்கும், முளைக்கட்டின பச்சை பயிறு அதுவுமே ஒரு கையளவுக்கு போட்டு காயோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். இது போல் செய்யும்போது எல்லா வகையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. இந்த உணவு பார்த்தோம்னா ரிச் இன் ஃபைபர், புரோட்டீன், மினரல்ஸ், நல்ல ஒரு டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் கூடவே கரம் மசாலா தூள் வீட்டில் குழம்புக்கெலாம் அரைச்சி வச்சுருப்போம், அதை கொஞ்சமாக சேர்த்திட்டு இது எல்லாமே வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு இதை வேக வைக்க போகிறோம். நான் காராமணியும் முளைக்கட்டின பச்சை பயிரும் இது கடாயிலேயே போட்டு தான் வேக வைக்கிறேன். நீங்கள் தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு கூட இந்த காயோட சேர்த்தி கலந்துட்டுட்டு கூட கொஞ்சம் கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது எல்லாமே வெந்துடுச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா தானியம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. இப்போ காராமணி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு, நான் உப்பு போட மறந்துட்டேன், அதனால் தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 1 டம்ளர் கோதுமை ரவா போட்டுக்கலாம். கோதுமை ரவா நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபைபர்லாம் இருக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் வராது. சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமலும் இருக்கும். ஆனால் வயிறு நல்லா கின்னுன்னு இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறது போல் இருக்கும். அரிசிக்கு பதிலாக தான் நான் இந்த கோதுமை ரவாயை சேர்த்திருக்கேன். அரிசி சாப்பிடும்போது எனக்கு தொப்பை போடுது, அதனால நான் சேர்த்திக்கிறது இல்லை. உங்களுக்கு எப்படிங்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கோதுமை ரவை நல்லா வெந்துட்ட உடனே நல்லா இப்படி கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்கான லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. இது வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.